வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான பாட்டை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இது. திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சிவாஜி சிவபெருமானாக நடிச்சிருப்பார். அதில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அந்த கோயிலில் இருக்கிற அந்த பானபத்திரர்னு சொல்லக்கூடிய அந்த பக்தருக்கு வேண்டி அங்கே அந்த பாண்டிய நாட்டுக்கு பாட்டு பாடி அடிமை சாசனம் பண்ண வந்த அந்த பெரிய வித்வானுக்கு பாடம் புகட்டுறதுக்காக ஒரு பாட்டு பாடுவார். நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம், நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம் அப்படின்றத அந்த படத்தில் ஒரு பாட்டாக பாடியிருப்பாங்க. அதை அந்த வித்வான் என்ன சொல்வார்னா, அசையும் பொருள்லாம் ஒரு நிமிஷம் நிற்கிறதுக்கும் அசையும் பொருள் எல்லாமே மறுபடியும் அசையறதுக்கும் அப்படி ஒரு பாட்டை பாடிட்டேன்ற மாதிரி அதை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்று நம்முடைய குருநாதர் என்ன உணர்த்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குருநாதர் யார்? தெளிவு குரு. ஸோ தெளிவென்ற குரு தலையாட்டி சித்தராய் சூட்சமமாய் ரூபம் எடுத்து வந்த குரு. அந்த குருவானவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அசைந்தது என்றால் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த நான் எப்பொழுது அசையாமல் நின்ற நிலையில் நின்று போகிறதோ அப்பொழுது உலகத்தில் இருக்கும் எந்த ஒன்றும் இயங்காமல் நின்று போகும். அதாவது உலகம் என்பது இருக்கிறதே எப்போ தெரியுமா? நான் என்பது அசைந்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த உலகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வெடியை ஒன்று தூக்கி போட்டாருங்க. எனக்கு எத்தனையோ வருஷமாக இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் அப்போல்லாம் தெரியாத ஒன்று இன்றைக்கி அற்புதமாக அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சடனாக அடித்தார் மண்டையில். அப்போ தியானம் பயிற்சி அது இது எல்லாமே மொத்தமாக இங்கே அடிபட்டு போச்சு. அப்போ யார் தியானம் செய்கிறது? நான் தியானம் செய்கிறேன். யார் யோகம் செய்கிறது? நான் யோகம் செய்கிறேன். யார் யாகம் செய்கிறது? நான் யாகம் செய்கிறேன். ஸோ சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாத்துலேயுமே இந்த நான் என்பது கூட வந்துடுச்சு. ஸோ எப்போ இந்த நான் என்பது இல்லையோ இந்த நாளுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் என்ற ஒன்று இருந்தால் தானே இது எல்லாத்தையும் செய்யும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் அதை பார்க்கிறேன், நான் இதை பார்க்கிறேன், நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் இந்த இன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் பணக்காரன், நான் ஏழை, நான் படித்தவன், நான் எல்லாமே நான் 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 நான். ஸோ இந்த நான் என்பது எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கின்றதோ அதுவரை நமக்கு எந்த விதத்திலையும் நம்முடைய இயல்பை அடைய முடியாது. அப்போ இந்த நான் என்ற ஒன்று ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குதுன்னா நின்று போய் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நின்றுட்டு தான் இருக்குது. நின்றுது தான் திருப்பி அசைய ஆரம்பிக்குது. திருப்பி நின்றுட்டு அசையுது, நின்றுட்டு அசையுது, நின்றுட்டு அசையுது. ஒரு செகண்டு அந்த ஸ்லோ மோஷன் கேமராவில் பார்த்தோன்னா அந்த நிற்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு காரியத்திலையும் ஒரு எண்ணங்களின் இடையிலும் அது நின்று போகிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய உலகம் என்பது இருக்கும்.
நான் இல்லாவிட்டால் இந்த உலகமானது என்னுடைய உலகமானது இல்லாமல் போய்விடும். அப்போது நான் என்ற ஈகோ, நான் அதுதான் ஈகோன்னு சொல்கிறது வந்து என்னென்ன, அந்த நான் என்பது அப்படின்ற ஃபஸ்ட்டு வரக்கூடிய தாட், முதல் எண்ணமானது என்னது, நான் என்பதை ஆரம்பித்த பிறகு தான் மீதி எல்லாம் அதை கூட ரிலேட் ஆகி வரும். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த உடம்பு அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த நான் வந்து எழுந்துச்சு ஃபஸ்ட்டு, அது இன்னும் அட்டாச் ஆகலை இல்லையா? அப்போ அது யாரு கூடயும் அட்டாச் ஆகாமல் அந்த நான் என்ற ஒன்று எழுந்தது பார்த்தீங்களா, அந்த எழுந்ததிலே நிறுத்திட்டிங்கன்னா, அந்த நான் அந்த ஆரம்ப கட்டத்திலே நிறுத்திட்டிங்கன்னா, அந்த முதல் எழுந்த எண்ணமாகிய நான் என்ற ஒன்றை நிறுத்திட்டிங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இயங்குவதற்கு தாங்க டீசல் பெட்ரோல் எல்லாம் ஓணும். இந்த வண்டி இயங்கணும்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபியூவல் வேணும். வண்டியை ஓரம் கட்டி வைக்கிறதுக்கு என்னத்துக்குங்க வந்து இதெல்லாம் தேவைப்பட போகுது. அப்போ அந்த வண்டியை அப்படி சும்மா விட்டாலே அது நின்று போயிடும். அந்த மாதிரி நீங்கள் எப்போ தன் இயல்பிலேயே இருக்கிறீர்களோ, தன் இயல்புன்றது இது நான் என்ற உணர்வு தோன்றுவதற்கு முன்பாக இருக்கின்ற ஒன்று தான் அந்த இயல்பு நிலை. நம்ம ஒரு செகண்டும் அந்த இயல்பு நிலைக்கு போய் தான் வரோன்றத புரிஞ்சுக்குங்க, சரியா? அப்போது அந்த இயல்பு நிலையில் யார் வந்து அப்படியே நின்று போகிறாங்களோ, ஸ்டாண்ட் ஸ்டில், பி ஸ்டில், சும்மா இரு, நில், இதெல்லாம் சுத்தர்களுடைய உபதேசம். சும்மா இரு, அதே மாதிரி நில், நின்று, நிலை அடைந்தது, நிலை. அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய விஷயங்களை ஏற்கனவே எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து எதையோ பண்ணின்னு போய் மறுபடியும் வந்து சேர போகிற இடம் நீங்கள் நிற்கிற இடம் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எங்கேருந்து துவங்கினீர்களோ அங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஒன்று ஒன்றா கடந்து நான் சொல்கிறது வெறும் ஞானப்பாதையை மட்டும் எடுத்துக்கோங்க, சரியா? ஏன்னா லௌகீக வாழ்க்கைக்கு நான் என்பது ரொம்ப அவசியம். இப்போ நான் என்ற ஒன்று ஆரம்பித்து சரியையில் கொஞ்ச காலம், கிரியையில் கொஞ்ச காலம், அப்புறம் யோகத்தில் கொஞ்ச காலம், அப்புறம் ஞானத்தில் கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வந்து நிற்கும்னா எங்கே தொடங்கணுமோ அங்கே தான் நிற்கும். இதுக்கு எதுக்கு இது எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி போய் திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு? நம்ம அந்த ஒரு காமெடி நடிகருடைய படத்தில் கூட சொல்லுவாங்களே, இந்த பஞ்சு மூட்டையை அந்த குடோனில் போட, அந்த குடோன்லேருந்து அந்த பஞ்சு மூட்டையை அங்கே போடு, இங்கே போடு, அங்கே போடு, கடைசியில் இருந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து போடு அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இந்த பஞ்சு மூட்டை இருந்த இடத்துல இருந்திருக்கலாம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றின்னு வந்து திருப்பி பஞ்சு மூட்டையை அதே குடோனில் போடணும்? ஸோ குடோனில் இருக்கிற பஞ்சு மூட்டையை அங்கேயே நிறுத்துங்க, குடோனில் இருக்கிற நான் என்பதை அங்கேயே நிறுத்திடுங்க. அதை திருப்பி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு திரும்பி வந்து நிற்கிறதுக்கு வேண்டாம். அது யாரால் முடியுதோ அவன் தன் இயல்பிலேயே தன்னை தானே, தானே தானாய், தானே எல்லாமாய், தானே தானாய் மாறிவிடுவான். எப்படி வள்ளல் பெருமான் சொன்னாரோ அந்த நிலையை அடைந்து விடுவான். இதுதான் ஆன்மீகத்தினுடைய என்ன சொல்கிறதுன்னா உச்சமான நிலையாக இருக்குது. நீங்கள் வீணாக இதுக்கெல்லாம் போய் 12 வருஷம் பயிற்சி பண்ணுறான், அந்த வருஷம் பயிற்சி பண்ணுறேன், இந்த வருஷம் பயிற்சி பண்ணுறேன், எல்லாம் கடைசியாக போய் எங்கே வந்து நிற்குதுன்னா அங்கே தான் நிற்கிது. அதுக்கு நீங்கள் எந்த இதுவுமே இல்லாமல் அதே இடத்துல நின்றுட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன நண்பர்களே, நான் அசைந்தால் உலகமெல்லாம் அசையும். நான் எப்பொழுது அசையாமல் நின்று விடுகிறதோ, நான் என்பது எப்பொழுது அசையாமல் நின்று விடுகிறதோ அப்பொழுது உலகத்தின் இயக்கம் எதுவும் அங்கே இருக்காது. உலகம் இருப்பதே அங்கே அறியது முடியாது. அப்போ அது ஒன்றே தானாய் இருக்கும். அதுதான் ஒருமை நிலை, அங்கேயே இருக்கிற நிலை. அந்த ஒருமை நிலை உணர்ந்தால் கூட அது தப்பாயிடும். இப்போ சொல்லுங்கள்,
குரு யார், சிஷ்யன் யார், சொல்லி கொடுக்கறது யார், கற்றுக்கிறது யார், என்னென்ன கலைகளை கற்றுக்க போகிறீங்க, என்னென்ன கலைகளை விட போகிறீங்க. இந்த பக்கம் நீங்கள் கறி மீனெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கும்பல், இந்த பக்கம் கறி மீனெல்லாம் சாப்பிட்லான்ற ஒரு கும்பல், இந்த பக்கம் கடவுள் இருக்குதுன்னு ஒரு கும்பல், இந்த பக்கம் கடவுள் இல்லைன்னு ஒரு கும்பல். எல்லாமே நீங்கள் சும்மா இருந்து அதே இடத்துல நின்ட்டிங்கன்னா எல்லாம் போச்சு. மொத்தமாக சரிஞ்சு சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்து போச்சு. இவ்வளோதாங்க ஞானம். திருப்பி போனால் போட்டு போட்டு பாருங்கள், ஒரு 4-5 தடவை புரிகிற வரைக்கும். இந்த ஒரே ஒரு பாட்டு என்ன அற்புதத்தை உண்டாக்கியிருக்குதுன்னு பாருங்கள். நன்றி மக்களே.